Hello learners, welcome to Learn Tamil through English. In this video, you are going to learn daily usage Tamil sentences. Before going to our video, if you want PDF version of all our videos, go and check our website. I will pin the website link in description box and first comment. First sentence, I still don't get it. எனக்கு இன்னும் புரியவில்லை. Still means in Tamil இன்னும். I don't get it. எனக்கு புரியவில்லை. He still don't get it. அவருக்கு இன்னும் புரியவில்லை. She still don't get it. அவளுக்கு இன்னும் புரியவில்லை. The next one, I was not let to speak. என்னை பேச விடல. I was not let to speak. என்னை பேச விடல. He was not let to speak. அவரை பேச விடல. She was not let to speak, which means அவளை பேச விடல. The next one, call me if it gets late. Late ஆச்சுன்னா என்ன கூப்பிடுங்க. Call me means என்னை கூப்பிடுங்க. If it gets late. Late means தாமதம். You can tell late itself. Late ஆச்சுன்னா என்ன கூப்பிடுங்க. Call him if it gets late. லேட் ஆச்சுன்னா அவரை கூப்பிடுங்க. Call him means அவரை கூப்பிடுங்க. Call me means என்னை கூப்பிடுங்க. The next one, it often happens. இது அடிக்கடி நடக்குது. Often means அடிக்கடி. Happen means நடக்குது. The next one, tell me how. எப்படின்னு சொல்லுங்க. How means எப்படி. Tell me means சொல்லுங்க or else எனக்கு சொல்லுங்க. Tell me how. எப்படின்னு எனக்கு சொல்லுங்க. Tell me where. Where means எங்க. ஸோ எங்கன்னு சொல்லுங்க. எங்கன்னு சொல்லுங்க or else எங்கன்னு எனக்கு சொல்லுங்க. The next one, tell me when. When means எப்போ. எப்போன்னு எனக்கு சொல்லுங்க or else எப்போன்னு சொல்லுங்க. எப்போன்னு சொல்லுங்க. Good if I get it. எனக்கு கிடைச்சா நல்லது. Good means நல்லது. If I get it. எனக்கு கிடைத்தால். While speaking, you can tell எனக்கு கிடைச்சா. எனக்கு கிடைச்சா. In proper Tamil, it's எனக்கு கிடைத்தால் மிகவும் நல்லது. எனக்கு கிடைச்சா நல்லது. Why did you think so? நீங்கள் ஏன் அப்படி நினச்சிங்க. Why did you think so? It's a past tense. So நினச்சிங்க. நீங்கள் ஏன் அப்படி நினச்சிங்க. Why means ஏன். Why did you think so? Think so. So means அப்படி. நீங்கள் ஏன் அப்படி நினச்சிங்க. Why do you think so? It's a present tense sentence. So நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீங்க. Past tense means நீங்கள் ஏன் அப்படி நினச்சிங்க. Present tense means நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீங்க. நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீங்க. The next one, it took a long time. ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு. Long time means ரொம்ப நேரம். So time means நேரம். It took எடுத்துக்கிச்சு. It took means எடுத்துக்கிச்சு. It will take long time means ரொம்ப நேரம் எடுத்துக்கும். ரொம்ப நேரம் எடுத்துக்கும். It's a future tense. So ரொம்ப நேரம் எடுத்துக்கும். It took means எடுத்துக்கிச்சு. Tell me what you want. என்ன வேணும்னு சொல்லுங்க. Tell me means சொல்லுங்க or else எனக்கு சொல்லுங்க. What you want. என்ன வேணும் என்று. In proper Tamil, என்ன வேண்டும் என்று எனக்கு சொல்லுங்க. But while speaking, you can tell என்ன வேணும்னு சொல்லுங்க. என்ன வேணும்னு சொல்லுங்க. The next one, do the important one first. Do the important one first. முதல்ல முக்கியமானதை செய்யுங்க. Do means செய்யுங்க. Important one means முக்கியமான ஒன்று. முக்கியமான ஒன்று. Important means முக்கியம். So important one first. First means முதல்ல. So முதல்ல முக்கியமானதை செய்யுங்க. முதல்ல முக்கியமானதை செய்யுங்க. The next one, from now on there will be no problem. From now on. இப்போ இருந்து. இப்போ இருந்து. Now on means இப்போ. From means இருந்து. எந்த பிரச்சனையும் இருக்காது. There will be no problem. No problem means எந்த பிரச்சனையும் இருக்காது. The next one, it would be him. அது அவராக இருக்கும். Him means அவர். So அது அவராக இருக்கும். It would be her means அது அவளாக இருக்கும். It would be me. அது நானாக இருக்கும். He is the one who did it. அவர்தான் இதை செய்தார். He is the one, which means அவர்தான். He means அவர். He is the one means அவர்தான். She is the one means அவள்தான். Who did it? இதை செய்தார். She is the one who did it. அவள்தான் இதை செய்தாள். அவள் means you have to tell செய்தாள்.
I am the one who did it. நான் தான் இதை செய்தேன். நான் தான் இதை செய்தேன். The next one, tell me if you have taken. நீங்கள் எடுத்திருந்தா சொல்லுங்க. Tell me means சொல்லுங்க. If you have taken. நீங்கள் எடுத்திருந்தால். நீங்கள் எடுத்திருந்தால். While speaking, நீங்கள் எடுத்திருந்தா சொல்லுங்க. I am telling it as a friend. As a friend. ஒரு ஃப்ரெண்டாக சொல்கிறேன். I am telling means இதை சொல்கிறேன். As a friend. ஒரு ஃப்ரெண்டா or else ஒரு நண்பராக, ஒரு தோழியாக. You can tell either one of them. It happened as I thought. It happened. It's a past tense. So நடந்துச்சு. As I thought. நான் நினைச்ச மாதிரியே நடந்துச்சு. The next one, I did it out of fear. Fear means பயம். I did it means செய்தேன். So பயத்தினால செய்தேன். Somehow I finished. எப்படியோ முடிச்சிட்டேன். Somehow means எப்படியோ. I finished. நான் முடிச்சிட்டேன். Somehow he finished. எப்படியோ அவர் முடித்து விட்டார். Somehow she finished. எப்படியோ அவள் முடித்து விட்டாள். So I hope the video is useful for you. If it is so, please click the like button, share with your friends and family members who wants to learn Tamil.